உனக்காக இதுதானோ காதல் என்றறிந்தேன் அடி. புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாற செய்தாயடி. மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே, முப்படை கொண்டு என்னை சுற்றி வளைத்தாயடி. என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே, உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறாய். அட கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை வாட்டினாய், கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய், இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய். இதுக்காக நான் இதுக்காக இவங்க ரூம்ல விட வந்தேன். அண்ணி சொன்னோம், எனக்கு எங்க போச்சு அறிவு. கயல் கயல், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தோணுது. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டி. தூக்கத்தில் புலம்புறாங்களா இல்லை? ஆதி சார், ஆதி சார், சரி எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். இனிமே உங்கள் பக்கத்துலேயே நான் வரமாட்டேனே. எப்பா முடியல. இல்லை இல்லை, பக்கத்துலேயே வரமாட்டேன். ஆளை பாரு, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படி தூங்குது பாரு. ஆமாம், இப்போ எதுக்கு நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன்? ஏ கையில், உனக்கு என்னடி ஆச்சு? நானும் ஓர் பெண்ணென பிறந்த பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். நம்ம வேற நேற்று ரொம்ப ஓவரா வேற போயிருக்கோம். பிரியா வேற செம கட்டு கோபத்துல இருக்கா. என்னென்ன நடக்க போதோ. டயாதி, என்னடா நானே கையில் மூஞ்சில எப்படி முழிக்கணும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். என்னடா உனக்கு என்னடா? நீ பேசாம ரூம்ல போய் தூங்க தானே செஞ்ச. ஆனா நான் தான் நேற்று ரொம்ப அலப்பறை பண்ணிருக்கேன். ஏய், நீ வெளியே தான் அலப்பறை பண்ண, ஆனா நான் பண்ணதை மட்டும் நீ கேட்டியோ? வேண்டாண்டா, விட்டுரு. என்னடா சொல்றாதி? என்னடா பண்ண அப்படி? இல்லடா, ஒரு எமோஷனல் ஒரு ஃபீலிங்ஸ்ல கையில பிடிச்சி கிஸ் பண்ணிட்டேன்டா. என்னடா சொல்ற? டேய், இன்னும் லவ்வ கூட சொல்லல, அதுக்குள்ள கிஸ்ஸிங் லெவலுக்கெல்லாம் போயிருக்கீங்க. ஆனா எனக்கு நேற்று கும்மாங்குத்து விழுந்துச்சுடா. எனக்கு மட்டும் ஓர வஞ்சனா. நீ ஒருத்தன் போடா. நானே கையில் மூஞ்சில எப்படி முழிக்கணும்னு தெரியாம இருக்கேன். இன்னைக்கு பெரிய கச்சேரி இருக்கி. ஆனாலும் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. டேய் ஆதி, உண்மை சொல்லு, கனவு கண்டுட்டு சொல்றியா இல்ல நிஜமாவே கிஸ் பண்ணிட்டியா? போடா கொய்யால, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. கனவா நான் நடந்ததை சொல்லிட்டு இருக்கேன், கனவு கண்டேன்னு கேட்கற. போடா. ஆனா நல்லா இருந்தது தெரியுமா? போதும், மூடிட்டாங்க பாரு. என்னடா கௌதம் இப்படி சொல்ற? கொட்டப்ப கலத்தாம அங்கிட்டு பாரு. அங்க கையில் கச்சேரிக்கு ரெடியா இருக்காங்க, அங்க பாரு. பொறாம பிடிச்சவன், உனக்கு நடக்கலைங்கிறது பொறாமையில பேசுற. போடா. அதான் உனக்கு நடந்துச்சுல, மூடிட்டாங்க பாரு. வெறுப்பேத்திட்டு இருக்கோம், வெறுப்பு. கையல்மா, அது வந்து இனிமே இப்படி பண்ண மாட்டேமா. வாயை திறந்தீங்க அவ்வளோதான். இல்லை, உங்களுக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நைட்டு பிள்ளைங்களை தூங்க விடாம கௌதமும் நீங்களும் என்ன பண்ணீங்க? அப்படா, நம்ம கப்புச்சிப்புன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு தூங்கிட்டோம். தப்பிச்சுட்டேன்டா. விடாத கை, நல்லா கேளு. சுஜாமா, வாயை மூடிட்டு அமைதியா போயிடுங்க. நான் எல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்களும் கௌதமும் படுத்தின பாடுகு சப்பா முடியல. என்ன அட்டகாசம்! சத்தியமா சொல்றேன், நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நேற்று தான் நான் பார்த்துருக்கேன். ஆளை பாரு. ஐயோ மாமா பாவம். இல்ல, குடிச்சிங்கல்ல, பேசாம வந்து தூங்க வேண்டியதானே. அது என்ன, நைட்டு கடல்ல போய் தான் கால் நினைக்கணும், அங்க போய் தான் குளிக்கணும், அங்க போய் நடக்கணும், வாக்கிங் போகணும். இல்ல, தெரியாம தான் கேட்குறேன், என்னன்னு கேட்டேன். எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? அது கயல். அது என்ன சொன்னீங்க? மாமா மாப்பிள்ள உங்களை திட்டினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்,
கௌதம் சார் திட்டினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேரும் கெட்டு பிடிச்சிட்டு இல்ல உண்மையில உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? போதையா இருந்தாலும் இப்படியே பண்ணுவீங்க? கயல், அது நாங்க அன்பை பரிமாறிக்கிட்டோம். எப்படி ரெண்டு பேரும் கெட்டு பிடிச்சு உருண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கணத்துல முத்தம் கொடுத்து இதுதான் அவங்க அன்பை பரிமாறுதா? கயல்மா, இப்படிலாம் எடுத்துக்கிட்டு சொல்லாதேன்னா, நாங்க அப்படிலாம் முத்தம் கொடுக்கலையே. யாரு நீங்க முத்தம் கொடுக்கல? பிரியா, அந்த கொஞ்சம் அந்த வீடியோ விடு. எனது வீடியோவா? அது இப்போ பிரியா போடுவான், நல்லா பாருங்க என்ன பண்ணீங்கன்னு. பார்க்க சதிக்கல. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? சும்மா இருடா, பெருத்த அசிங்கமா போச்சு. இத போய் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க பாரு. ஐயோ, என் மானமே போச்சு. சுஜாமா. சுஜாமன் வந்தீங்க, அவ்வளோதான். சரிம்மா கயல், நேத்து ஏதோ மனம் விட்டு பேசணும், அது கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டோம். என்னமோ தெரியல, நேத்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். எனக்கு எல்லா உறவும் கிடைச்சிச்சா, அதனால என்னமோ தெரியல, நேற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேம்மா. அதான் கொஞ்சம் ரொம்ப ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன். அண்ணா, உங்க வருத்தம் புரியுது. ஆனா இருந்தாலும் இனிமே இது வேண்டாமே. இதை தொடாதீங்கண்ணா, வேண்டாம். அந்த விஷத்தை தொட்டு என்னென்ன பண்ண போறீங்க? இல்லம்மா, இல்ல, இனிமே தொட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இனி வாழ்க்கையில எப்பவுமே தொட மாட்டேன். ஓகேவா? சரிண்ணா, இது போதும். சுஜாமா, சாரிம்மா. கொஞ்சம் நேரத்தை ரொம்ப ஓவரா தான் பண்ணியிருக்கேன். சாரிம்மா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? ஏங்க அப்படிலாம் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம், மற்றபடிலாம் இல்லை. இனிமே இது தொடாதீங்க, கையில் சொன்ன மாதிரி, சரியா? அப்புறம் அந்த வீடியோவை கொஞ்சம் டிலீட் பண்ணா நல்லா இருக்கும். முடியாது கயல். ஆனா ஒன்று சொல்ல வேணா, உண்மையிலே நேற்று நல்லா ஜாலியாக தான் இருந்தது. நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பானாலும், ஆனால் நீங்களும் மகேஷ் சார் பண்ணுறது கொஞ்சம் காமெடியாக நல்லா இருந்தது. உண்மைதான் கையல், நேற்று நல்லாவே சிரிச்சிட்டேன். ஏங்க நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நான் நேற்று தான் பார்த்தேன். சும்மா இரு சுஜாமா, வெக்கமா இருக்கு. வெக்கப்பட என்ன இருக்கு, அதான் மானமே போயிட்டேன். அக்கா, மாமா, கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். அது ஆதி எதுக்கு? இல்ல மாமா, அப்பா உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பா உங்களை பார்த்தாலே மொத்த நோயும் பறந்துடும். அப்ப பழையபடி கம்பீரமா வந்துருவாங்க. வாங்க மாமா. ஏன் மாமா? அக்கா வாக்கா, ஸ்வீட்டி தங்கத்தை கூட்டிட்டு வாக்கா. இல்லாதி வருதுக்கு இல்ல, அவங்க மறுபடியும் எங்களை பார்த்தா அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு. ஏன்னா நாங்க பண்ண துரோகம் அப்படி, அதான். ஐயோ மாமா, உங்க பக்கம் ஸ்ட்ராங்கானா ஒரு நியாயம் இருக்கு. அப்புறம் என்ன, எங்க அப்பா ஒன்றும் அவ்வளோ முட்டாள் எல்லாம் கிடையாது. சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா அக்கா மேல கோவமே படல. அக்கா மேல எப்பவுமே அவங்க கோவமாவே இல்லை. எப்போ அக்காவை பார்க்க மாட்டாங்களா, அக்கா கிட்ட பேச மாட்டாங்களான்னு தான் காத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. வாங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா. சுஜாமா, எனக்கும் பயமாக தான் இருக்குது, அப்பாவுக்கு மறுபடியும் ஏதாவது ஆயிடுமோன்னு. ஆனால் ஆதி இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களாங்க, போகலாமே. எனக்கும் அப்பாவை பார்க்க ஆசையாக இருக்குது, அப்பாவை பார்த்து பேசணும் போல தோணுது. போகலாமே. அண்ணா, சேர்மன் சார் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வாங்க. அண்ணியும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. கயல், நீயும் கூட வா. நான் இதுக்கு அண்ணி, நீங்கள் போயிட்டு வாங்க. கயல், சுஜா சொல்றது சரிதான், நீயும் கொஞ்சம் கூட வா. என்னண்ணா? அண்ணா, நீங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கண்ணா, நான் எதுக்கு? நீ என் தங்கச்சி தானே, அண்ணனுக்காக வரமாட்டியா? அண்ணா அது கயல், நீயும் வா. அப்பா எதுவும் பேச மாட்டாங்க. அம்மா ஏதாவது சொன்னா கூட நீ கொஞ்சம் பேசுவல, அக்கா மாமாக்காக. நீயும் கொஞ்சம் வா. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல ஆதி சார், நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்கல்ல, நீங்கள் பேசலாம்ல உங்கள் அம்மா கிட்ட. நான் அங்கே எதுக்கு? இல்ல கயல், நாங்க சொல்றதுக்கும் நீ சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீயும் வா கயல். கையல், என் கூட நீ வரமாட்டியா? அப்போ அவ்வளோதானா? அண்ணின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு வார்த்தைக்கு மட்டும்தானா? அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? நீங்க என் அண்ணி, இவங்க என் அண்ணன், அப்படியெல்லாம் கிடையாது. இல்லை, நான் எதுக்குன்னு தான் பார்த்தேன். சரி, நான் வரேன். சரி சுஜாமா, நீ போய் ரெடியாவு, கிளம்பலாம். சரிங்க. அண்ணி, ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறீங்க, அதனால சாரி கட்டிட்டு வாங்க, சரியா? சரி. ஏங்க வாங்க. சரிம்மா. சரி ஆதி, இப்போ வந்துடுறோம், ஒரு 5 நிமிஷம். சரிங்க மாமா. சரி பிரியா, நான் அந்த மெயிலை செக் பண்ணி அனுப்பினேன்ல, அதை ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதை பாஸ் பண்ணு. நான் அண்ணி கூட போயிட்டு வரேன், சரியா? ஓகே கயல். அப்புறம் பிரியா,
நேற்று மட்டும்தான் நான் வாபஸ் வாங்கியிருந்தேன். இன்னிலேருந்து இன்னும் 3 வாரம் இருக்கு. பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. போ. சரி. என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. போங்க போங்க மேடம், போங்க. தனியாக ஒத்தியில் அந்த ஃபைல் பார்த்துட்டு இருந்தா போங்க. போயிட்டேன். கயல், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கயல் ப்ளீஸ், கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. அங்கே பின்னாடி பீச்சு பக்கம் வா. ம். கௌதம், நான் கயல்கிட்ட பேசிட்டு வரேன். அக்கா மாமா கிட்ட இப்போ வந்துடுறதுன்னு சொல்லு. சரி ஆதி. கயல், சொல்லுங்க சார், கேட்குது. கொஞ்சம் என்னை பார் கயல். பேசணும்னு சொன்னீங்க, பேசுதானே கூப்பிட்டீங்க. நீங்கள் பேசுறது எனக்கு கேட்குது. சொல்லுங்க. பார் கயல். ஒன்று மோதும் மனசே மார்கழி மாசம், அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே, விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் எதுக்கு பக்கத்தில் வந்து நிற்கீங்க? தள்ளி நில்லுங்க. அது கயல், நேற்று நைட்டு நடந்ததுக்கு சாரி கேட்கல. நான் தெரியாமல் பண்ணினும் சொல்லலை. ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தேன், அதனால பண்ணிட்டேன்னு சொல்லலை. உன்னை என் பக்கத்தில், அதுவும் அவ்வளோ க்ளோஸ்அப், அவ்வளோ நெருக்கத்தில் பார்த்தோன்னே என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. தெரிஞ்சே தான் உன்னை கிஸ் பண்ணேன். அது இப்போ அது எதுக்கு? இல்லை கயல், நேற்று நைட்டு உன்னை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொடுத்துட்டேன். ஆனால் அது எனக்கும் மறுபடியும் வேணும்னு தோணுது. யோ வாயில் ஏதாவது வந்துடும். எனது மறுபடியும் வேணுமா? என்ன கையில் இப்படி சொல்ற? எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? ஆமாம் ஆமாம், ஏன் நல்லா இருக்காது? நல்லா தான் இருக்கும். ஆளப்பாரு, மறுபடியும் வேணுமாமே, இதை கொடுத்து வச்ச மாதிரி. ஆமாம், நான் கொடுத்து தானே வச்சிருக்கேன். நான் கொடுத்ததை நீ வாங்கி தானே வச்சிருக்க. நான் கொடுத்தது வேணா நீ திரும்பத்தா. ரொம்ப பேசாதீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. ஏதோ பேசணும்னு சொன்னாங்கன்னு வந்தா ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆளப்பாரு, கொடுத்ததை தரணுமா? ஆமாம்மா தாராங்க. வேலை பார்த்துட்டு போயா. இது நல்லா போங்க இருக்கு. அது நான் கொடுத்துருக்கேன்ல, அதை திரும்பத்தா. இங்கே பாரியா, கீழே கட்டை தான் கிடக்கி. எடுத்து மண்டையை பொழந்துருவேன். மரியாதையாக போயிடுங்க. ஆமாம் ஆமாம், கொடுத்தது கேட்டா மண்டே புழப்பியா? நான் மறுபடியும் கொடுத்துருவேன். யோ இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. நேற்று ஏதோ நீங்கள் அது எனக்கு அதை பற்றி பேச விருப்பம் இல்லை. இங்கே பாருங்க, நான் அதை ஒரு ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தேவையில்லாமல் பேசுனீங்க, அவ்வளோதான். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. ஏன்னா எதுக்கு பக்கத்தில் வந்திருக்கீங்க? கிளம்புங்க. பயப்படாத கையில், இப்போ கொடுக்க மாட்டேன். நான் ரொம்ப ஜென்டில்மேன் ஆகும். நேற்று தான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டேன்னா அதனால கொஞ்சம் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இப்போ உன் மனசுக்குள்ளே நான் முழுசாக வந்ததுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட நெருங்குவேன். புரியுதா? ஐ லவ் யூ கையில். இந்த ஜென்மத்தில் இந்த ஆதிக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். பாய். அப்புறம் அக்காவும் மாமாவும் கிளம்பிட்டாங்க. போகலாமா நம்ம வீட்டுக்கு? சாரி ஆஜி சார், அது உங்கள் வீடு. நம்ம வீடு. ரொம்ப பேசாத, டைம் ஆச்சு, வா. எத்தனை ஆண்களை நான் கடந்து வந்திருக்கேன். எத்தனை பேரை என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க என் மனசை பார்க்கல. என்னோட அழகை மட்டும்தான் பார்த்தாங்க. அவங்களோட தேவையை மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் ஆதி